பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. பாண்டியன் இருந்துட்டு கோமதி போயிட்டு மயிலை பார்க்குறான்னு சொல்லிட்டு போனாலே இன்னுமே ஆளை காணமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காரு. அதுக்கடுத்ததாக சரவணனும் வராங்க. என்னப்பா கடையில் சரக்கெல்லாம் வந்திருக்கு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறேன், நீ என்னடா வீட்டுக்கு வந்திருக்க? இல்லைப்பா, அது எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டேன். நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நீ பார்த்து இறக்கி வச்சிட்டல, அதுவே போதும். உங்கள் அம்மா மயிலை பார்த்துட்டு வர்றதுக்காக போயிருக்கா, இன்னும் ஆளை காணோம், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா மயிலை பார்க்க போயிருக்காங்களா? அவளை பார்க்கறதுக்காக அம்மா எதுக்காக போகணும்? என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? மயில் நம்ம வீட்டு வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கு, அதை போயிட்டு ஒரு எட்டு பார்க்கக்கூடாதா நம்ம? அதனால தான் மயில் கோமதியை போய் மயிலை பார்த்துட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனா ராஜி கோமதியெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துடனே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னாச்சு, மயில் எப்படி இருக்குது, வயிறெல்லாம் நல்லா பெருசாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது எல்லாமே நல்லாவே இருக்குங்க. நம்ம வீட்டு வாரிசை நம்மளால் பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியலேன்னு மனசு ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் எதுக்காக அவளை போய் பார்க்கணும்? நியாயப்படி பார்த்தா நீ தான் போய் அவளை பார்த்துக்கணும். ஆனால் விதி யாரை விட்டது? ஆனால் நீ என்னடனாக்க மயிலை போயிட்டு ஒரு எட்டு கூட பார்க்காம அந்த பொண்ணோட கோயிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை சரவணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.